ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்துவரகு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறோம். வாழைப்பூ ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ பார்க்கலே தெரியும். வாங்க முதல்ல இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு இப்போ வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். கிரீன் சில்லி 2 கட் பண்ணியிருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கட் பண்ண வாழைப்பூ இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பூ எடுத்துக்கிறோம் வடை போடுறதுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் எல்லாத்தையும். கிராம் கடலை பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட வந்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ வந்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடலை பருப்பு நல்லா கரகரப்பாக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வாழைப்பூ மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்புலாம் சரியாக இருக்குது. உப்பு வேணால் கம்மியாக இருந்தால் அதில் போட்டுக்கலாம். உப்புலாம் சரியாக இருக்குது. அதெல்லாம் இப்போ பிடிச்சி பார்க்கலாம். அப்படி தட்டி போடுறதுக்கு சரியான பதமாக இருக்குது. நம்ம அது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூ வடை போடுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வரைக்கும் நல்லா எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. நம்ம வடையை தட்டி எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ எண்ணெயில் விட்டுறலாம். வடை தட்டியாச்சு. இப்போ எடுத்து இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். வடை நல்லா வேகட்டும். வடையை இப்போ அடுத்த சைடு திருப்பி விட்டுலாம். வடை நல்லா வெந்து சிவந்து வந்துருச்சு. சிவந்த வடையெல்லாம் எடுத்துடலாம்.
சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.